ஹலோ ஆல். டியூஸ்டே மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜையோட 5வது நாள் விளக்கும் நல்லபடியாக ஏற்றியாச்சு. அண்ட் அப்பா இந்த தடவை எங்களுக்காக ஒரு ஆம்லா ஜூஸ் போடுறாரு. அதோட ரெசிபியை தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வந்தது வந்து நெல்லிக்காய் ஜூஸ். சரி. அப்படியார் அதியமானுக்கு கொடுத்த மிக உயர்ந்த கனி நெல்லிக்காய். ஓகே. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்றதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றது பெட்டர். இந்த நெல்லிக்காவை இதேமாரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஒரு பீஸ் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். ஓகே. அதோட சால்ட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த மிக்சரை ஒரு மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே. கிரைண்டர் கப்பு இப்போ கிரைண்ட் பண்ணிட்டோம். கிரைண்ட் பண்ண பிறகு கொஞ்சமாக ஒரு கப் வாட்டர் போட்டு தான் நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறையா வாட்டர் போட்டால் கொஞ்சம் ஸ்பில் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு வாட்டர் போட்டு ரின்ஸ் பண்ணிக்கணும். ரின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு டீ வெடி வச்சு ஜோராக ஃபில்டர் பண்ணுறோம். இயற்கையான இது வந்து எர்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஒரு எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டா ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே. இந்த எம்டி பேஷண்ட் சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் சாப்பிடுங்க. காலையில் டிஃபனுக்கு அப்புறம் ஒரு ½ கிளாஸ் சாப்பிட்லாம். மற்ற லஞ்சுக்கு அப்புறம் ½ கிளாஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட்டில் உள்ள சுகரை வந்து டிஷ்யூஸ்க்கு அனுப்புகிற ஒரு சப்ஸ்டன்ஸாக அது பயன்படும். இதை எப்படி சாப்பிட்ணுன்னா ஒரு ½ கிளாஸ் ஆம்லா ஜூஸ் ஃபில் பண்ணிங்க. மோர் தென் தட் அமௌண்ட் வேல்யூம் வாட்டர் ஆட் பண்ணிங்க. வாட்டர் ஒரு டைல்யூட்டட் ஜூஸ் ரெடி. ஓகே, சூப்பர். இந்த வால்யூம் வந்து எர்லி மார்னிங் சாப்பிடுங்க. இதில் ஒரு ½ வால்யூம் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு ½ வால்யூம் வந்து ஆஃப்டர் லஞ்ச் சாப்பிடுங்க. ஈவினிங் டைம் அண்ட் நைட் டைம் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் எனக்கு வந்து கோல்டாக இருக்குது, இது சாப்பிட்டா கோல்டு அட்டாக் வர மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்டரை வந்து சுட வச்சு ஆறின தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணிங்க. ஓகே. ஒரு ½ பாயில் லெவலில் இருக்கிற தண்ணியில் இதை வந்து நல்லா வாட்டரை நல்லா பாயில் பண்ணிங்க. அதை ஒரு ½ பாயில் கண்டிஷன் வந்தோடனே இந்த ஆம்லா ஜூஸில் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கிறது வந்து இருக்காது. சளி பிடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் லங்ஸில் உள்ள சளியை வந்து இது அறுத்துரும். அதனால் இது வந்து எல்லாம் ஒரு மல்டி பெனிஃபிட் ஜூஸ் இது. அதனால தான் இந்த கனியை வந்து அமுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஔவையார் வந்து அதியமானுக்கு கொடுத்த வெரி வேல்யூபிள் கிஃப்ட். எவ்வளோ கிஃப்ட் இருந்தாலும் அவங்க நெல்லிக்காய் கொடுத்தாங்கன்னா அதோட வேல்யூவை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. அப்பாவோட இந்த ஆம்லா ஜூஸ் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.